அனைவருக்கும் வணக்கம். விகடன் வாசகிகளுக்கு, தோழிகளுக்கு, சகோதரிகளுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அவள் விகடன் வாசகியாகத்தான் நான் இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது பேச இருக்கிறேன். அவள் விகட வாசகி மட்டுமல்ல, எனது அம்மாவை பற்றிய நிகழ்வுகளையும் அவர்களை பற்றிய தகவல்களையும் பரிமாறிக்கொள்வது என்பது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம். ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு மட்டும் வழிகாட்டி இல்லை, எங்கள் அம்மாவை பற்றி தெரிந்து கொண்டால் அனைத்து பெண்களுக்குமே அவர்கள் வழிகாட்டியாக இருக்க முடியும். அதனால் உணர்வுபூர்வமாக அவர்களை பற்றி நான் பேசுவது மிகவும் எனக்கு விருப்பமான ஒன்று. அது மட்டுமல்ல, நான் அவள் விகடன் வாசகி என்று நான் சொன்னேன். எங்கள் அம்மா அதை விட தீவிரமான வாசகி. இது எப்போ எனக்கு தெரிந்ததுன்னா, நான் அம்மாவை அடிக்கடி போய் பார்ப்பேன், ஆனால் முழுமையாக அவங்க கூட நேரம் செலவு பண்ணது கிடையாது. அவங்க புத்தகங்கள் படிக்கின்ற பழக்கம் உள்ளவர்கள். அவர்கள் மறைவிற்கு பின்பு அவர்களின் பொருட்கள் எங்கெல்லாம் இருக்கிறது என்று அவங்க வீட்டுக்கு போய் தேடி பார்க்கும்போது, ஒரு ஷெல்ஃபை திறந்து பார்க்கும்போது அதுலேருந்து சேமித்து வைக்கப்பட்ட அவள் விகடன்கள் அப்படியே கீழே விழுந்ததை நான் பார்த்தேன். ஆக தான் மட்டும் படித்து பயன்பெற்றது மட்டுமல்லாமல் அதை பற்றிய குறிப்புகளை ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்து, அப்புறம் வருங்கால உள்ளவர்களுக்கு கூட அந்த அவள் விகடனில் உள்ள கருத்துக்கள் அன்றைய கருத்துக்களாக இல்லாமல் பழைய கருத்துக்களாக இருந்தால் கூட அதை சேமித்து வைக்க வேண்டும் என்று சேமித்து வைத்திருந்தார்கள். அந்த அளவிற்கு அவள் விகடனில் வரும் கருத்துக்கள் பெண்களை கவர்ந்திருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லியே ஆக வேண்டும். அம்மா என்ற ஒரு வார்த்தை எல்லாருக்குமே விருப்பமான ஒன்று தான். ஏன்னா எல்லாருமே அம்மாவை மிஞ்சி என்ன அப்படின்னு நினைப்பாங்க. இதில் அம்மா பற்றி என்ன பெருமையாக சொல்ல வேண்டியிருக்கு? எல்லா வீட்லேயும் அம்மா இருக்காங்க, எல்லாரோட வளர்ச்சியிலையும் அம்மா இருப்பாங்க. எல்லாரோட வளர்ச்சிக்கும் ஊக்க துணையாகவும் உற்ற துணையாகவும் ஊக்கம் கொடுப்பவர்களாகவும் தான் இருப்பாங்களே. இதில் பெரிய ஸ்பெஷலாக என்ன அம்மா அம்மான்னு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சிலர் நினைக்கலாம். எல்லாருக்குமே தான் அம்மா ஸ்பெஷல் தானே, அதில் நீங்கள் இன்னும் ஸ்பெஷலாக என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எங்கள் அம்மாவோ இன்றைக்கு இந்த தமிழிசை இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன் என்றால், பல சவால்களை சமாளிக்கிறேன் என்றால், அது மட்டுமல்ல பல உயரத்திற்கு உயர்ந்து வருகிறேன், இன்னும் உயரப்போகிறேன் என்றால் அதற்கு முழு 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 காரணம் எனது அம்மா. இதில் உங்களுக்கு எல்லாருக்கும் தோணலாம், அம்மா எல்லாருக்கும் தானே வளர்ச்சி கொடுப்பாங்க எல்லாரும். ஆனால் எங்கள் அம்மா அப்படி இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா ஒரு அரசியல்வாதியோட மனைவி, ஒரு அரசியல்வாதியோட அம்மா, அப்புறம் இறக்கும்போது ஒரு ஆளுநரோட அம்மா. அரசியல்வாதியோட மனைவி எவ்வளவு துன்பப்படுறாங்க அப்படின்றத நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். ஏன்னா சின்ன வயதிலிருந்து எங்கள் அப்பா ரொம்ப தீவிரமான அரசியல்வாதி. அதனால் எங்கள் அம்மா கூட திருமண நிகழ்வுக்கு வந்தது கிடையாது, எந்த நிகழ்வுக்கும் வந்தது கிடையாது. அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப அவசரம்னா எங்கள் அம்மாவோட நகையை தான் கொண்டு போய் அடகு வச்சுட்டு அவங்க போய் போஸ்டர் அடிப்பாங்க, கட்சி நிகழ்ச்சி கலந்து கொள்வாங்க. எங்கள் அம்மா மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்க அப்பா காமராஜர் அவர்களுக்கு, மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு எனது தந்தை எப்படி அறிமுகம் என்றால், திரு சங்கு கணேசரின் மருமகன் என்று தான் அறிமுகம். அந்த அளவிற்கு தமிழகம் முழுவதும் பிரபலமான ஒருவர் எங்கள் அம்மாவோட அப்பா. பிளைமோத் கார் அந்த காலத்திலேயே 3 பேர்கிட்ட தான் இருந்தது அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லுவாங்க. மரியாதைக்குரிய சிவாஜி கணேசன் இருந்தது, மரியாதைக்குரிய MS விஸ்வநாதன் இருந்தது, அப்புறம் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தை சார்ந்தவர் எங்கள் அம்மா. ஆனால் ஏன் எங்கள் அம்மா அம்மான்னு சொல்கிறேன்னா, அவ்வளோ பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து எங்கள் அம்மா பட்டுப்பாவடை தான் கட்டுவாங்களாம் சின்ன வயசில். தாவணி கொஞ்சம் நீளமாக இருந்தால் அதை படால்னு கீழ்ச்சிட்டு கட்டுவாங்க. அந்த அளவுக்கு மிக வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்க வீட்டில் பூ, இது மாதிரி மல்லிப்பூ வைக்கிற பழக்கம் எனக்கு எங்கள் அம்மாட்ட தான் வந்தது. பூ வைக்கிறதுக்காக நாகர்கோயில் சந்தையிலேருந்து காலையில் பண்டாரன்னு ஒருத்தர் வருவார், நல்லாத்தேவருக்கு பெரிய பூக்கூடையை கொண்டு வந்து எங்கள் அம்மா வீட்டில் வைப்பாங்க. அவங்க அக்கா தங்கச்சியெல்லாம் பிரித்து பூ வச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு செல்வந்தரான குடும்பம் எங்கள் அம்மா அது. ஆனால் எங்கள் அப்பாவை திருமணம் செய்த பின்பு ஒரு சாதாரண அரசியல்வாதியோட ஒரு சாதாரண மனைவியாக, எந்த அரசியல்வாதின்னு, நான் அரசியல்வாதியில் 2 வகை இருக்காங்க. ஆடம்பரமான அரசியல்வாதிகள் நீங்களே இன்றைக்கெலாம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எங்கள் அப்பா அப்படிப்பட்ட அரசியல்வாதி இல்லை. அதனால் எங்கள் அம்மா அந்த மிகப்பெரிய செல்வந்தர் தன்மையிலிருந்து தன்னை அப்படியே சுருக்கி கொண்டு குழந்தைகளுக்காக, கணவனுக்காக அப்படிப்பட்ட வாழ்ந்த ஒரு தியாகி. ஆனால் அந்த துன்பத்தை முகத்தில் காண்பிக்கவே மாட்டாங்க. அவங்களோட பழைய கதையெல்லாம் கேட்டால் எங்கள் அம்மா காரில் தான் ஸ்கூலுக்கு போவாங்க, காரில் தான் எல்லாம் செய்வாங்க. நான் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்பறம் மிக எளிமையான வாழ்க்கை. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஆரம்ப கால அரசியல்வாதியின் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
இதையெல்லாம் நான் சின்ன வயதிலிருந்து அவங்கள பார்த்து 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 வளர்ந்ததுனால தான் பல சவால்களை என்னால் சமாளிக்க முடிகிறது. எனக்கு பல சுவையான சம்பவங்களை சொல்ல முடியும். எங்கள் அம்மாவுக்கு எப்போவுமே நல்ல உடை உடுத்துவது பிடிக்கும். அந்த பழக்கம் தான் எனக்கும் இருக்குது. ஒரு முறை நான் ரொம்ப சின்ன பொண்ணு, அப்போது நாங்கள் ராயபுரத்தில் இருக்கோம். ராயபுரத்தில் வசதியான ஒரு வீட்டில் அசோக் நகரில் இருந்தோம். எங்கள் அப்பா வந்து ராயபுரத்தில் சட்டமன்றத்திற்கு போட்டி போடுகிறார்கள். போட்டி போடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஜெயித்தாலும் தோத்தாலும் நான் இந்த தொகுதிக்கு தான் வருவேன் அப்படின்றாங்க. இந்த காலத்தில் ஜெயிச்சா கூட பல பேர் அந்த தொகுதிக்கு போகிறதில்ல. அவங்க பல பேர் தங்களை அதை என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்ற கூட ஜெயிச்சோன்னு மறந்துடுறாங்க. எங்கள் அப்பா அப்படி கிடையாது. இல்லை நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அசோக் நகரில் ஸ்டேட் பேங்க் காலனியில் நல்ல பெரிய காம்பவுண்டு, நிறைய தோட்டம், நல்ல வசதியான வீடு. அந்த வீடை விட்டுட்டு ராயபுரம், உங்களுக்கு நல்லா தெரியும் வடசென்னையில் வீடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு, ஒரு ஸ்ட்ரீட் ஹவுஸ், அதுவும் மாடி, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் அம்மாவோட நான் மிகப்பெரிய தியாகம்னு என்னென்னா, அவங்களோட ஒவ்வொரு ஆசைகளையும் ஒவ்வொரு விருப்பத்தையும் தனது குடும்பத்திற்காக, எங்கள் அப்பாவிற்காக, குழந்தைகளுக்காக உடனே விட்டு கொடுத்து விட்டு அதற்காக மாறி விடுகின்ற மிகப்பெரிய தன்மை. அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதுவும் அவங்களுக்கு செடின்னா அவ்வளோ ஆசை. இப்போ கூட ராஜ்பவனில் இருக்கும் பொழுது என்னோட துணை அது அசிஸ்டண்ட்டாக இருக்கிற சுரேஷுக்கு இங்கே வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. வீட்டில் எங்கள் அம்மா என் பக்கத்துலேயே தான் வீட்டில் இருந்தாங்க. அதனால் அங்கே போய் செடிக்கு தண்ணி ஊற்றுனியா, கடைசியில் சாகுறதுக்கு முந்தின நாள் கூட அவனுக்கு ஃபோன் பண்ணி செடிக்கு தண்ணி ஊற்றினியா, செடி எதுவும் வாடக்கூடாது. அந்தளவுக்கு செடி மேலே ஆசை உள்ளவங்க, தோட்டத்துக்கு மேலே ஆசை உள்ளவங்க. அசோக் நகர்லேருந்து அந்த தோட்டத்தை, அந்த பெரிய வீடை அப்படியே விட்டுட்டு தோட்டமே இல்லாத ஒரு ஸ்ட்ரீட் ஹவுஸில் மாடியில் எங்கள் அப்பாக்காக வந்து இருக்க சம்மதித்தாங்க. இது ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு ஆணின் பின்னால் ஒரு பெண்களின் எவ்வளவு பெரிய தியாகங்கள் இருக்கிறது என்பதை அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். குமரி அனந்தன் என்ற ஒரு மாபெரும் தலைவர் எல்லோருக்கும் தெரிந்தார். எல்லோரும் மிக பிரபலமாக நன்றாக பேசுகிறார், தலைவராக இருக்கிறார். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு பெண்ணின் தியாகம் ஒவ்வொரு நிமிடத்திலும் இருந்திருக்கிறது. இதுதான் பிரபலமான பெண்கள், ஆண்களுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய தியாகங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது எங்கள் அம்மா, ஏன்னா அவங்க வளர்ந்த வளர்ப்பு அப்படி. அவங்க அப்பா அப்போவே சினிமா எடுத்தார். இன்னும் சொல்லப்போனால் பிரபலமான பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் எங்கள் தாத்தாவோட படத்தில் தான் முதல் பாடல் பாடினார்கள். ஆனால் அந்த படம் வெளியே வரல. இதை வந்து மரியாதைக்குரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஹைதராபாடில் ஒரு நிகழ்ச்சியில் இதை சொன்னார்கள். அதாவது ஹோட்டல் ரம்பா அப்படின்ற படத்தில் தான் நான் வந்து முதல்ல பாடல் பாடினேன். ஆனால் அந்த படம் வெளியே வரலை. அந்த படம் பேரை தான் நினைக்கிறேன், வெளியே வரலை. அதை எடுத்தவர் வந்து மிக பிரபலமான ஒரு தொழிலதிபர் அப்படின்னு சொன்னார். அது வந்து எங்கள் தாத்தா தான். இதை வந்து மரியாதைக்குரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை நான் சந்திக்கும் போது அவர்களே சொன்னாங்க, ஆமாம் சங்கு கணேசன், அவங்க பையன் சங்குவரதன், அவங்க தான் அந்த படத்தை எடுத்தாங்க. அவங்க தான் என் தாத்தான்னு சொன்னோன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தன்னை சுருக்கி கொண்டு இந்த மாடி வீட்டில் ஒரு செடி கூட, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒவ்வொரு செடியும் பிடிக்கும். போய் காலையில் ரோஜா மொட்டு வந்துருச்சா, பூ பூத்திருச்சா என்ற சொல்லுவாங்க. இசை இன்னைக்கு வந்து நம்ம வச்சோம்ல, நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சோம்ல, அதில் நிறைய மொட்டு இருக்குது, நாளை காலையில் அது பூ பூக்கும். அந்த அளவிற்கு செடிகளை பற்றிய கனவுள்ள ஒரு பெண். தோட்டம், வீடை பெரிய தோட்டம் உள்ள ஒரு பெரிய வீட்டை விட்டு ராயபுரத்தில் ஒரு ஸ்ட்ரீட் ஹவுஸ், ஒரு தெரு முனையில் உள்ள ஒரு வீட்டில் வந்து தங்கி, எங்கள் அப்பா அதுவும் என்ன, எங்கள் அப்பா ஜெயிக்கலை, வெற்றி பெறலை. ஆனால் நான் ஜெயித்தால், வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் இந்த தொகுதி மக்களுக்கு நான் சேவை செய்வேன்னு சொல்லிட்டேன். அதனால் நான் தோற்றதுக்காகவாது நான் இங்கே வரணும்னு சொல்லி இது அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய உதாரணம். என்னால் இப்போ ஜெயிச்ச அப்புறம் கூட யாரும் அதை நிறைவு, எல்லாரையும் நான் சொல்லலை, சில பேர் அதை பற்றி கவலை கூட படுவதில்லை. ஆக அப்படி கொண்டு அந்த வீட்டில் அவங்க இருந்தாங்க. உடை உடுத்துவது என்பது ரொம்ப பிடிக்கும். தீபாவளி வருகிறது. எங்கள் அம்மா வந்து அடுத்த நாள் தீபாவளி. எங்கள் அப்பாவுக்கு அதை பற்றிலாம் யோசனையே இருக்காது. ஆனால் தொலைபேசி வருகிறது. அப்போ அம்மா சொல்கிறாங்க, நாளைக்கு தீபாவளி, பிள்ளைங்க, அப்போ நாங்கள் 3 பேர், 3 பெண்கள், என் தம்பியும் தங்கையும், கடைசி தங்கை இன்னும் பிறக்கலை. உடனே வந்து எங்கள் அம்மா வந்து தீபாவளி நாளைக்கு இது மாதிரி தீபாவளி கொண்டாடணும்னு சொன்ன உடனே நாங்கள் எங்கள் அம்மாலாம் வெயிட் பண்ணுறோம். எங்கள் அப்பா இப்போ மாதிரி இல்லை, எங்கள் அம்மா அப்போல்லாம் வெளியே போக மாட்டாங்க. நான் கொஞ்சம் வளர்ந்தோடனே எங்கள் அம்மா என் கூட வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே உட்காந்துட்ருக்கோம். எங்கள் அம்மா வந்து எப்போவுமே கொஞ்சம் பட்டு சேலை, நல்ல நகை போட்டு ஆசைப்படுவாங்க. எங்கள் அப்பா சாரீ வாங்கிட்டு வராங்க. அந்த சாரியை பிரிக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு அழுக வந்துருச்சு. விழுந்து அழுகுறாங்க. ஏன்னா எங்கள் அப்பா காதி கிராமோதய பவனில் போய் ஒரு நல்ல கதர் சேலையும்
3 பிள்ளைங்களுக்கும் ஒரு கதர் சட்டை, ஒரு சின்ன பூ அவ்வளோதான், ஒரு கதரில் தச்ச ஒரு 3 ரொம்ப சிம்பிளான ஒரு 3 சட்டை வாங்கிட்டு வந்தாங்க. இது எங்கள் அப்பாவுக்கு அது விருப்பம். ஏன்னா எங்கள் அப்பா வந்து காந்தியவாதி. அவங்களுக்கு காதி உடுத்துவது என்பது கொண்டாட்டத்திற்கு அவங்களுக்கு கொண்டாட்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஒரு ஆடம்பரமான ஒரு நல்ல பகட்டான ஒரு சேலையை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு காதி கிராஃப்ட்லேருந்து ஒரு சாரீ வாங்கிட்டு வந்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. அப்போ தான் நான் வந்து சின்ன பொண்ணு, ரொம்ப சின்ன பொண்ணு. அப்போ எங்கள் அம்மாட்ட சொல்லுமா, அழாதுமா, அப்பாவுக்கு இது பிடிச்சிருக்கு, நம்ம காதி கட்டுறது நல்லது தானே, இந்த காதி கட்டுறது மூலமாக பல பேருக்கு வேலை கிடைக்குதுன்னு அப்பா நினைக்கிறேன். உங்களுக்கு எப்போவுமே தயால குணம் தானம்மா, அதனால் நம்ம இது கட்டுற மூலமாக அவங்களுக்கு நல்லது நடந்தால் நல்லது, நம்ம அப்படி ஒரு நம்ம அப்படி எடுத்துக்கலாமே அப்படின்னு அதையும் கட்டிக்குவாங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் இல்லை அதுக்கு கொஞ்சம் சட்டை வேறு நல்ல நான் கிராண்டான சட்டை போட்டுக்கிறேன், நம்ம உடனே மாறிடுவாங்க. இது வந்து எங்கள் அம்மாவோட ஒரு அந்த குணம் வந்து நான் நிறைய விஷயத்தை எங்கள் அம்மாவை பார்த்து நாம் இதை இப்படி இருக்கணும், எங்கள் அப்பாவை பார்த்து நிறைய விஷயத்தை நான் கற்றுருக்கேன். எப்படி இருக்கணும்னு கற்றுருக்கேன், எப்படி இருக்கக்கூடாதுன்னு கற்றுக்கேன். எங்கள் அப்பாவுக்கு பயங்கர கோவம் வரும், கோவம். எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டது அது ஒன்று. சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, நேரம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா இல்லை இப்போ தானே நான் கொண்டு வரேன்னு எங்கள் அப்பா தட்டை தூக்கி வீசி அடிக்கிற அளவுக்கு எங்கள் அப்பா கோவம் வரும். ஆனால் நான் அதெல்லாம் பார்த்துட்டு அரசியல்வாதி வந்து எங்கள் அம்மா அரசியல்வாதினாலும் இவங்க இப்படி தான் பதட்டமாக இருப்பாங்க போல இருக்குது, பரபரப்பாக இருப்பாங்க போல இருக்குது, இப்படியே தான் மற்றவங்களை கஷ்டப்படுத்துவாங்க போல இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மா நினச்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் எங்கள் அம்மா அரசியல்வாதியால் நீ ஆகக்கூடாது, அந்த வாழ்க்கையெல்லாம் உனக்கு வந்து நான் 6ஆம் கிளாஸில் அரசியல்வாதி ஆன உடனே இந்த அனுபவத்தில் தான். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்லவர் தான், ஆனால் அவங்களுக்கு அந்த கோபத்தை அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா வெளியே உள்ள டென்ஷனை வீட்டில் ரொம்ப காமிப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு அது வந்து அதெல்லாம் தாங்கிக்குவாங்க. ஆக அந்த கோபம், அதனால தான் எங்கள் அப்பாவை பார்த்து தான் நான் வந்து இல்லை இப்போ எங்கள் அம்மாவே எவ்வளோ துன்பப்படுறாங்க, அதனால நான் கோபமே படக்கூடாது அப்படின்றது இந்த மாதிரி சின்ன வயது. அப்போ என்னோட பழக்கம் என்னென்னா, எது நெகட்டிவாக போகுதோ அதை நம்ம பழகக்கூடாது, எது பாசிட்டிவாக வருதோ அதை நாம் பழகிக்கணும் அப்படின்ற சின்ன வயதில். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு துணை நான் மட்டும்தான். ஏன்னா எங்கள் அப்பா வெளியே போயிடுவாங்க, எங்கள் அப்பாவுக்கு அப்போ நிறைய பிஏ, எங்கள் சித்தப்பா எல்லோரும் கூட இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு துணைன்றது சின்ன பொண்ணுலேருந்து நான் தான். அதனால் எங்கள் அம்மாவை பார்த்து எங்கள் அம்மாவோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸு, எங்கள் அம்மா எவ்வளோ துன்பப்பட்டாலும் படிப்பாங்க, எழுதி வைப்பாங்க, குறிப்புகள் எழுதி வைப்பாங்க. அவங்க ஒரு 8th 9th தான் படிச்சிருக்காங்க, அதனால் அவங்களோட இங்கிலீஷ் கையெழுத்து அழகாக இருக்கும், தமிழ் கையெழுத்து அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நான் அவள் விகடனில் சொல்கிறேன், அவங்க பல பத்திரிகைகளை படித்து குறிப்பு எழுதி வச்சுருக்காங்க, 4-5 நோட்டு இருக்குது. நான் இப்போ அவங்க வீட்டுக்கு போய் பலதை தேடும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் அந்த நோட்டெல்லாம் எடுத்து எங்கள் அம்மா பெண்களுக்காக ஒரு புத்தகமாக அதை வெளியிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா அம்மாவோட குறிப்புகள் என்பது எனக்கு வந்து அது விருப்பமானதாக இருக்காது. தோசை மாவு வந்து சாஃப்டாக வரணும்னா அதுக்கு என்ன போடணும், வெந்தயம் கொஞ்சம் அதிகம் போடணும் அப்படின்லாம் குறிப்பு. இது முற்றிலுமாக பெண்களுக்கான குறிப்பு தான், பெண்களுக்கான சமையல் குறிப்பு, வீட்டு அலங்கார குறிப்பு. ஆனால் அது வந்து ஒரு பெரிய பொக்கிஷமாக அதை வெளியிடலான் இருக்கேன். ஏன்னா அவங்க காலங்காலமாக அதை எழுதி வச்சுருந்துருக்காங்க. ஆக ஒரு குடும்ப பெண்ணாக இருந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் அது எங்கள் அம்மா. அவசர நிலையில் என் தந்தை, பழைய காங்கிரஸை சார்ந்தவர்களெல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். எங்கள் அம்மா நிறைமாத கர்ப்பிணி. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நினைக்கிறேன், 8th 9th நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அப்போது வந்து 8th தான் படிக்கிறேன். எங்கள் அம்மா வந்து நிறைமாத கர்ப்பிணி, அப்பா அரெஸ்டடு எமர்ஜென்சியில். நிறைய பேர் நினைக்கலாம் அரசியல்வாதியோட பிள்ளைங்களா வளர்ந்தாங்க, இவங்களுக்குலாம் என்ன பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், அதனால் இவங்களுக்குலாம் என்ன கஷ்டம் இருந்திருக்க போகுது. ஆனால் எங்களோட வாழ்க்கையெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு தீவிரமான அரசியல்வாதி. எமர்ஜென்சியில் அரெஸ்ட் ஆகிறாங்க, அம்மா நிறைமாத கர்ப்பிணி, யாருமே இல்லை. ஏன்னா எமர்ஜென்சி அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், அடக்குமுறை. எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு. நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன், நான் சின்ன பொண்ணு அப்போது. எங்களோட ஞான சௌந்தரி அப்படின்னு அவங்க தான் இப்போ நாகமணி மருத்துவமனை ராயபுரத்தில் இருக்குது, அவங்க தான் பிரசவம் பார்க்குறதுக்கு தயாராகிறாங்க. என்கிட்ட சொல்கிறாங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. உங்களுக்கு யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு 8வது படிக்கிற ஒரு பொண்ணு, வீட்டில் 2 தங்கச்சி தூங்கிட்டு இருக்காங்க, கூட்டிகிட்டு போய் திடீர்னு சர்ஜரி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ பதட்டமாக இருக்கும். அழுகுறேன் நான், இல்லை நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், அதனால் வந்து நீ வந்து கையெழுத்து மட்டும், ஏன்னா வந்து மருத்துவ உலகில் ஒரு கையெழுத்து மாத்திரம் வேணும், அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீ சின்ன பொண்ணு ஆனால் நீ கையெழுத்து போனேன்னா நான் திடீர்னு சர்ஜரிக்கு எடுக்க முடியாது, அப்பாட்ட தொலைபேசியிலையும் பேச முடியாது, எங்கே இருக்காருன்னே தெரியாது, அதனால் நீ ஒரு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டை கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க.
அழுதுகிட்டே கையெழுத்து போடுறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த பதற்றம் உங்களுக்கு இது சொல்லி முடியாது. ஆனால் அப்புறமா நான் எழுதினேன். அப்புறம் என் தங்கை பிறக்கிறா. அவள் இப்போ மருத்துவராக இருக்கா. எங்கள் அம்மா டேபிள்லேயே ஞான சௌந்தரின்னு அவளுக்கு பேர் வைக்கிறாங்க. இப்போ அவளை நாங்கள் சௌந்தர்யான்னு கூப்பிடுவோம். அவள் வந்து கடைசி தங்கச்சி. அவள் தான் நான் அவளை நான் தான் வாங்குகிறேன் சின்ன பொண்ணா. அப்போது வந்து இது வந்து எங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு அப்புறமா அம்மா போய் பார்த்து, அப்புறம் அம்மா சர்ஜரி வந்து அப்புறமா சொந்தக்காரங்களுக்கெலாம் சொல்லி அப்புறம் கூட்டிகிட்டு வரேன். இது வந்து இந்த சவால் தான். இந்த மாதிரி சவால், அதாவது அவசர நிலை பிரகடனத்தை பற்றி நான் அரசியல்வாதியாக பேசவில்லை. அரசியல்வாதியின் மகளாக, அரசியல்வாதியின் மனைவி எவ்வளவு துன்பப்பட்டாங்க, பிரசவ வலியோடு நான் எவ்வளவு துன்பப்பட்டேன் என்பதெல்லாம் சொல்லி மாளாது. இப்போ ஆளுநர் ஆன உடனே ஒரு பதிவு போட்டேன். எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு முந்தின தினம் ஒரு பதிவு போட்டேன். அந்த பதிவு என்னென்னா, அழுது கொண்டே கையெழுத்து, என் தங்கை பிறக்கும் பொழுது அழுது கொண்டே கையெழுத்து இட வைத்த என் அம்மா பின்பு ஆளுநராக என்னை கையெழுத்திட வைத்த அளவிற்கு என்னை உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால் அது எங்கள் அம்மாவோட தியாகம், எங்கள் அம்மாவோட முழுமையான ஈடுபாடு, எங்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்று. இன்றைக்கு கூட சொல்கிறேன், ஒரு சின்ன ஒழுக்கக்கேடு கூட இல்லாமல் யாரும் நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றம அரசியல்வாதினா ஊழல் குற்றச்சாட்டோ எந்த குற்றச்சாட்டோ இருக்கணும். நேர்மையான அரசியல்வாதி என்னைக்கு நம்ம தலை நிமிர்ந்து தான் இருக்கணும். எந்த வித கேரக்டர்லேயும் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது நம்மளை. அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். அந்த மாதிரி நேர்மையாக வாழ்ந்து நம்ம ஒரு சாதாரண குடும்ப பெண் கூட அரசியலில் முழுமையாக ஈடுபட்டு எந்த கெட்ட பேரும் வாங்காமல் வர முடியுன்றதை நீ நிரூபிக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. அதை நான் இன்று வரை நிரூபித்து கொண்டு இருக்கிறேன். அதற்கு முழு முதற் காரணம் என் அம்மா அவ்வளோதான். இசைன்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால தான் அம்மா இறந்த உடனே ஒரு குறிப்பு போட்டேன். அம்மாவை கடலில் கொண்டு கரைச்சிட்டு வந்துட்டோம் சாம்பலா. இசை என்ற அம்மாவின் அந்த வார்த்தைகள் காற்றில் கறந்தது. ஆனால் இன்று கூட காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. அம்மா எப்போவுமே என்கிட்ட சொல்கிறது, நாம் வந்து உன்னோட திறமைக்கு நீ முன்னுக்கு வரணும் அப்படின்னு. சின்ன வயதுலேருந்து என்னை பற்றி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. வெளியே உலகத்து மேலே ஒரு ஆர்வம் உண்டு. நான் வந்து நீ சின்ன வயதில் இருக்கும்போது தேடுவேன், இசை எங்கே அப்படின்னு தேடினா அந்த பால்கனி ஒன்று உண்டு மதுரையில். அது வெளியே நின்று அம்மா நான் வேடிக்கையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கவே மாட்டா. வெளியே வந்து வெளியே மக்கள் அப்போ ரொம்ப 1 வயசோ 2 வயசு பேசும்போது நேரத்தில் வேடிக்கையில் நிற்கிறேம்மா, நான் வேடிக்கையில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாள். அப்போது வீட்டுக்குள்ளே இருக்கிறதுல எதுலேயுமே பெரிய கவனம் இருக்கா. சின்ன வயசுலேருந்தே அந்த வெளியே நின்று வெளியே மக்கள் எப்படி போகிறாங்க பார்த்துட்டே இருப்பாள். அதனால் வெளி உலகத்து மேலே சின்ன வயதுலேருந்தே அவளுக்கு ஒரு ஆர்வம் உண்டு அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. அது மாதிரி சின்ன வயதுலேருந்தே பேச்சு போட்டியை தான் போகணுன்னா உடனே உட்காந்து அதுக்கு படித்து, எங்கள் அப்பாட்ட ஒரு நாள் பேச்சு போட்டிக்காக எழுதி கொடுக்க சொன்னேன். எங்கள் அப்பா எல்லாம் நீங்கள் தான் படிச்சுக்கணும்னு சொன்னேன். நானே உட்காந்து எழுதுவேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இன்னும் நல்லா பேசணும், அப்பா நல்லா பேசுகிற மாதிரி அப்பாவோட நல்லா பேசுகிறோம் அப்படின்னு நீ பழகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் இப்போது ஏறக்குறைய அப்பா அளவுக்கு பேசலைன்னா கூட ஓரளவுக்கு தமிழ் பேச கற்றுக்கொண்டேன். இல்லை அப்பா கிடமிருந்து எனக்கு வந்து மரபணு விதமாக வந்தால் கூட மரபு வழியாக அதை சொல்லி வளர்த்தது எங்கள் அம்மா. அது மாதிரி அரசியலில் வரணும் அப்படின்ன உடனே உங்களுக்கு தெரியும், அரசியல்வாதியோட மனைவினால் எங்கள் அம்மா அதுக்கு ஒத்துக்கலை. மருத்துவராக தான் ஆகணும்னு சொன்னாங்க. இதை பல பேட்டிகளை நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் அவர்கள் ஆசைக்கு மருத்துவராகி அப்புறமா நான் அரசியல்வாதியானேன். ஆனால் எங்கள் அம்மா அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. அது உண்மையான நல்ல காரணம் தான். உனக்கே என்று ஒரு சம்பாத்தியம் இல்லாமல் நீ வந்து அரசியலுக்குள்ளே போனீன்னா உனக்கு வந்து மற்றவர்கள் பணத்தை உன்னை எடுக்கணும்னு தோணும், இல்லைனா உனக்கு செலவு செய்யணும்னு தோணும். சுயசார்பான மகளாக இருக்கணும் நீ அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னதுனால நான் மருத்துவர் ஆனேன். அதனால் எங்கள் அம்மாவோட அந்த ஆசையும் நான் நிறைவேற்றினேன். அதே மாதிரி எனக்கு முதல் வருடம் படிக்கும்போதே திருமணம் ஆகிவிட்டது. திருமணத்துக்கு பேசின உடனே ஒரே வீட்டில் அழுதேன். நான் இப்போ தானே சேர்ந்துருக்கேன், என்னை ஏன் திருமணம் செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு. எங்கள் வீட்டில் எனக்கு அடுத்து 2 தங்கைகள், ஒரு வயசு 1.5 வயது வித்தியாசத்தில். அதனால் இல்லை உனக்கு திருமணம் செஞ்சால் தான் அவங்களுக்கு திருமணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அம்மா ஒரு ஆசைப்பட்டதுனால என்னோடய விருப்பத்திற்கு எதிராக இல்லை அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி திருமணம் செய்ய நான் ஒத்துக்கொண்டேன். ஆனால் எங்கள் அம்மா சொன்னது எதுவுமே வந்து நெகட்டிவாக போனதே இல்லை. இப்போ திருமணம் இப்போ செஞ்சு கொண்டதுனால தான் எனக்கு டாக்டர் சௌந்தரராஜன் என்ற மிக ஒரு அன்பான கணவர், என்னை ஊக்கப்படுத்திய கணவர் கிடைத்தார். எனக்கு நான் ஒருவேளை அப்போ நான் தட்டி கழிச்சு இல்லை நான் பின்னால் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, என்னை கட்டுப்படுத்துகின்ற ஒரு கணவர் வந்திருந்தார்னா என்னோட கனவுகள், என்னோட திறமைகள்
என்னோட சாதனைகள், என்னோட உயர்வு எதுவுமே நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் வந்து அப்போ எங்கள் அம்மா வந்து இல்லை இவர் தான் உன்னை நல்லா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை ரொம்ப உண்டு. நீ டாக்டருக்கு படிக்கணும்னு சொன்னாங்க, அதை படித்தது எனக்கு உண்மையிலே இன்றைக்கி நான் அடிக்கடி அதனால தான் சொல்லுவேன், என் நோட்டும் ஒயிட்டு என் கோட்டும் ஒயிட்டு, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைன்னா தலை நிமிர்ந்து இந்த அரசியலில் நிற்கிறேன்னா அது ஒரு காரணம். எங்கள் அம்மா சொன்ன மாதிரி அதை படித்தது, அதேமாதிரி திருமணம் செய்து கொண்டது. அப்புறம் எனக்கு எனது பையன் பிறக்கிறான் முதல் வருடத்திலே. 2வது வருடம் நான் படிக்கும்போது சுகந்தன் பேர். 40 நாளில் நான் வச்சுக்கொள்ள, ஏன்னா சின்ன பொண்ணு தானே, அப்போ ஸ்டூடெண்ட்டு. அப்போ அது இல்லை, எங்கள் அம்மா வந்து தஞ்சாவூருக்கு வந்து அவனை ஒரு துண்டில் பொதிஞ்சு, இல்லை நான் எடுத்துகிட்டு போகிறேன் நீ படி அப்படின்னு சொல்லும்போது குழந்தைய பிரிகிறது கொஞ்சம் கஷ்டமான காரியமாக தான் இருந்தது. அம்மா சொன்னால் சரியாக இருக்கும்னு அம்மா அவனை கூட்டிகிட்டு வந்து வளர்த்தாங்க. அதனால தான் நான் மருத்துவத்தில் முழுசாக படிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மேற்படிப்பு படிக்கும்போதும் எனக்கு கைனகாலஜியில் அவ்வளோ விருப்பம் கிடையாது. ஆனால் அம்மா நீ வந்து இல்லை பெண்கள்னால் அந்த படிப்பு படிக்கணும்னாங்க. அப்புறம் அதை ஏற்றுக்கொண்டேன். அரசியலில் வேண்டான்னாங்க. அதனால் அந்த நேரம் கொஞ்சம் தற்காலிகமாக அரசியலை நிறுத்தினேன். இல்லைனா நான் ரொம்ப சின்ன வயசுலேயே அரசியலுக்கு வந்திருப்பேன். அப்புறம் முடிச்சுட்டு தஞ்சாவூர் போன அப்புறம் இல்லை இனிமேல் நீ வந்து இப்போ எங்கள் டாக்டர் சவுந்தரராஜன் என் ஹஸ்பண்ட் வந்து சார் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, இல்லை உன்னோட திறமைக்கு வந்து நீ உங்கள் அப்பா மாதிரி அரசியல்வாதி ஆகணும், நீ வந்து டாக்டராக மட்டும் இருக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு. அப்புறம் டாக்டர் சொல்கிற மாதிரி நீ, எங்கள் சார் வந்து டாக்டர்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க, டாக்டர் சொல்கிற மாதிரி நீ அரசியலுக்கு இனிமே வரலாம் அப்படின்னு சொன்னால், அது ஒரு நிலையிலையும் எங்கள் அம்மா சொன்னது அவங்கள அடிபணிந்தது எனக்கு அடியெடுத்து வைப்பதற்கு உதவியாக இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். அதனால் அம்மா சொல்கிறத கேட்குறேன். நான் பெற்ற அம்மாவுக்கு தான் தான் குழந்தையோட அந்த உணர்வுகளும் உயர்வுகளும் தெரியும் அப்படின்றது. எல்லாத்துக்கும் மேலே அவங்க ராஜ்பவன் மாதிரி, ஏன்னா முன்னாலாம் எங்கள் அப்பாவை சொல்லுவாங்க, இவங்க அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு தலைவர் வந்து கவர்னர் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, விளையாட்டாக சொல்லுவாங்க, நம்ம கவர்னர் மாளிகையில் இருக்க போகிறோம். இது வந்து பொய் இல்லை, இது ஒரு ஆச்சரியமான ஒரு கோயின்சிடென்ஸ். நம்மளாம் கவர்னர் மாளிகையில் இருக்க போகிறேன், நான் அவங்க அப்பாவோட தொண்டர்கள்லாம் என்னைக்கான தலைவர் வந்து கவர்னர் ஆகிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நடக்கலை. ஆனால் இந்த நான் கவர்னர் ஆகி எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய், கரோனா வந்து பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் நம்ம சொல்லுவோம்ல, இது ஒன்று அந்த கரோனா தான் எங்கள் அம்மாவை எங்கிட்டேருந்து எடுத்துச்சு. ஆனால் அந்த கரோனா தான் 2 வருடமாக எங்கள் அம்மா கூட இருக்கவும் வைத்தது. ஆக நான் வந்து எதிர்மறையான ஒரு விஷயத்தை போய் சொல்கிறத விட நேர்மறையாக, எந்த கரோனா எங்கள் அம்மாவை எடுத்துகிட்டு போயிட்டு அதனால் எனக்கு ரொம்ப மனதுக்கு வருத்தம். ஆனால் அந்த கரோனா வந்ததுனால தான் 2 வருடங்கள், இல்லைன்னா எங்கள் அம்மாவெல்லாம் 2 வருடம் நான் எப்படி வச்சு பார்த்துக்க முடியும். 2 வருடங்கள் 1.5 வருடம் முழுவதுமாக ராஜ்பவனில் இருந்தாங்க. அவங்கள வந்து நான் என்னெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு செய்யணும் அப்படின்னோ அதெல்லாம் நான் செஞ்சேன். அதனால் எங்கள் அம்மாவோட வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு பெண்ணை எப்படி வளர்க்கணும், எப்படி முன்னேற்றி கொண்டு வரணும், எப்படி அதை வந்து உயர்வை பார்க்கணும்னு. நிறைவேறாத ஆசைன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒன்று உண்டு. அது சொன்னால் அரசியல் ஆகும், ஆனாலும் சொல்லித்தான் ஆகணும். எங்கள் அம்மா வந்து இந்த மிஸ்டு கால் கொடுத்தாங்க. அப்போ வந்து பாஜகவில் அவங்க சேர்ந்தாங்க. ஒரு நாள் என்னோடய தம்பி வந்து அவங்களுக்கு டென்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது, இது மாதிரி இவங்க வந்து குமரி ஆனந்தனோட மனைவி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே எங்கள் அம்மா, இல்லை நான் வந்து தமிழிசையோட அம்மா அப்படின்னு ஒன்று, அந்த சர்ஜனே சிரித்தார் அப்படின்னு. இல்லை நான் இப்போ வந்து தமிழிசையோட அம்மா அப்படின்னு, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அம்மாவோட பெருமை நான் என்னோடய உயர்வில் அப்படின்னு. எப்படி அவள் விகடன் அவங்க தேடும்போது கிடைச்சதோ அதே மாதிரி அந்த பாஜகவில் அவங்க வந்து மிஸ்டு கால் கொடுத்து, அந்த பகுதியில் தொண்டர்கள் வருவாங்களா, அவங்கக்கிட்டேருந்து ஒரு கார்டு வாங்கி வச்சுருக்காங்க. அந்த கார்டு எனக்கு கிடச்சிது. அவங்களோட மிகப்பெரிய ஆசை என்னென்னா, நான் ஆளுநர் ஆனதுலலாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாது, மிக மிக மகிழ்ச்சி அடைந்தாங்க. ஏன்னா உன்னோட இவ்வளவு கஷ்டத்துக்கும் ஒரு உயர்வு உனக்கு. எங்கள் ஃபேமிலியிலலாம் சொல்லுவாங்க, ஆமாம் இவ பெரிய ஆளுநர் அப்படின்னு, பெரிய கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக உயர் உச்சபட்ச அதிகாரம் என்று கிராம மக்கள் நினைப்பது கவர்னர். ஆக அதான் என் மக ஆயிட்டா அப்படின்றதுல அவங்களுக்கு 1% கூட அவங்களுக்கு கவலை கிடையாது. நான் ஆரம்பத்துலேருந்து அவங்களோட ஒரு ஆசை என்னென்னா, நீ தலைவராகணும் அப்படிம்பாங்க. நான் முதல்ல சிரிப்பேன், பிஜேபியில் எப்படி நான் ஒரு பெண் தலைவராக முடியும்னு. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நான் தலைவர் ஆகிட்டேன், தலைவராக அதிக நாட்கள் பணியாற்றிய தலைவர்னும். இன்னொன்று அவங்களோட மிகப்பெரிய ஆசை, நான் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி ஆகணும் அப்படின்றது. எப்போவுமே சொல்லுவாங்க, நீ வந்து எம்எல்ஏவோ எம்பியோ ஆனினா அந்த தொகுதி மக்கள் அப்படி நீ கவனிச்சிக்கணும், அவங்க வந்து நமக்கு ஓட்டு போட்டாங்க, அதனால் வந்து நீ வந்து அவங்களோட ரோடு சரியாக இருக்கா, அவங்களோட
அவங்க அவங்க எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குதா, அவங்க அந்த தொகுதி மக்களை நல்லா பார்த்து ஒரு வாட்டி தேர்தலில் போட்டி போடும்போது அம்மா சொல்லுவாங்க, சில அரசியல்வாதிலாம் தொகுதியை கவனிக்காமலாம் இருக்கு, அப்படிலாம் நீ இருக்கக்கூடாது, தொகுதியை நல்லா நீ கவனிக்கணும், எந்த வேலைனாலும் மக்களுக்காக நீ ஏதாவது செய்யணும், மக்களுக்காக நீ ஏதாவது செய்யணும். இன்றைக்கி கூட நான் ஆளுநராக இருந்து மக்களை சந்திக்கிறேன், இது பல விமர்சனங்களுக்கு ஆனால் கூட எங்கள் அம்மாவோட ஒற்றை வார்த்தை, நம்ம வாழ்க்கையில் எந்த உயர்வுனாலும் அது மக்களுக்காக தான். நாம் வந்து சாதாரண மனிதராக இருந்து நாம் சாப்பிட்டு நாம் இருந்தால் நாமளாக இருந்திருக்கலாம். நாம் ஒரு உயரத்துக்கு வந்து ஒரு வெளி உலகிற்கு போகிறோம் என்றால் அதில் ஒருவராவது நமக்கு பயன் பெறணும் அப்படின்றது எங்கள் அம்மாவோட ஆசை. சாப்பாடு போடணும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால தான் நான் எங்கள் டிரைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சாப்பிட்டாங்களான்னு கேட்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மற்றவங்களோட பசியை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எங்கள் அம்மா சின்னதாக சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் எனது ஆழமான மனதில் பதிந்தது. அதனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வந்து எனக்கு வந்து என்னோடய வாத திறமையில் அவங்க என்னை சபையில் வாதம் செய்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன்னா, அப்போ ஒரு நாள் சுஷ்மா ஸ்வராஜ் மேடம் வந்து பார்லிமெண்ட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் மருத்துவக் கல்லூரி மாணவி தான். இதை மாதிரி போய் நீ பார்லிமெண்ட்டில் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நாள் சட்டமன்றத்தில் யாரோ பேசிகிட்டு இருக்கும்போது நான் உள்ளே நுழையிறேன், இது மாதிரி நீ இப்போ ஏன்னா உனக்கு இருக்கிற விவாத திறமையில் நீ இது மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் நிறைவேறாமல் நிறைவேறலாம். அதில் ஒன்றும் அம்மாவை மிஸ் பண்ணுறதுன்ற வார்த்தையிலே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நிமிடமும் ஒரு நொடியும் என் கூட இருக்காங்க அப்படின்றத மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அம்மாவை இல்லைன்னு நினைச்சா தானே மிஸ் பண்ணுவோம். அதனால் அவங்க இருக்காங்க. எங்கள் அம்மா எப்போவுமே அப்படி தான் சொல்லுவாங்க, இது எதுவும் கிடைக்கலன்னா அது கிடைச்சதுன்னு நினச்சிக்கை செய், இல்லைன்னா தோல்வினா இந்த தோல்வி நல்லதுக்கு நினச்சிக்கை செய், எதுனாலும் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு வந்து மனம் வந்து எனக்கு ஒரு பெரிய பலம். என்னோடய மனம், அந்த மனத்தை ஆக்கி என்னோட அம்மா எனக்கு பெரிய பலம். அந்த மனத்தை வந்து முதர்ந்தே பண்படுத்தியது எங்கள் அம்மா தான். தோல்வினா இல்லை அது அடுத்தது பாரு, அடுத்தது என்ன பண்ணு அப்படின்னு அந்த ஊக்கம் வந்து என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கனால இப்போ எங்கள் அம்மா இல்லைன்னே நான் நினைக்கல. என்னோடு கூட அமர்ந்திருக்கிறார்கள், கூட வழிகாட்டி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ வந்து தின நேரம் சவாலாக இருந்தால் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு அம்மா நான் என்ன செய்கிறதுனா எனக்கு அது ஒரு வழி கிடைக்கும். இறைவனும் என் கூட இருக்காங்க. அதனால் அம்மா வந்து நான் மிஸ் பண்ணுறேன்னா நேரடியாக அவங்கள அம்மானு காலையில் ஒரு வாட்டி போய் பார்ப்பேன், சாயந்தரம் ஒரு வாட்டி போய் பார்ப்பேன். ஹைதராபாத்லேருந்து இங்கே வரும்போது அம்மாவுக்கு வந்து இந்த ஸ்வீட்டு பிடிக்கும், பாதுஷா பிடிக்கும், காஜு கட்லி பிடிக்கும் அப்படின்னு வாங்கிட்டு போவேன். இதெல்லாம் மிஸ் பண்ணுறேன். சாரீ ரொம்ப பிடிக்கும். அதனால் வள்ளூர் கோட்டத்தில் எக்ஸிபிஷன் போட்டாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் அவங்கள கையை கூட்டிகிட்டு போய் அதை ஒரு சுற்றி என்னெல்லாம் வேணுமோ வாங்கிக்கோங்கம்மா. அதனால் அவங்களுக்கு சாரீ ரொம்ப பிடிக்கும். அது நகையும் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வாங்கி கொடுக்குறத மிஸ் பண்ணுறேன் இப்போது. அம்மாவுக்கு இது பிடிக்கும்னு காரை நிறுத்தி உடனே அங்கே போய் வாங்கிட்டு, மாம்பழம்லாம் ரொம்ப பிடிக்கும், நல்ல மாம்பழம் இருக்குது அம்மாவுக்கு பிடிக்கும், காரை நிறுத்தி வாங்கிட்டு போகிறது அதை மிஸ் பண்ணுறேன். அந்த நடைமுறையை மிஸ் பண்ணுறேன். ஆனால் ஒவ்வொரு நடையிலும் என் அம்மா கூட இருக்கிறாங்க அப்படின்ற மனபலத்தில் அதை மிஸ் பண்ணல அப்படின்றதான் நான் சொல்ல முடியும்.